ஹாய் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் கோவிந்த். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ஜிகே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேஷன் யூஸிங் ChatGPT சீரீஸோட டே 7 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறதுல ஒரு கேம் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன கேம் அப்படின்னா மேத்ஸ் ஜென்ரேஷன், அதாவது மேத்ஸ் கேம் அப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு புக்கில் வரும் தெரியுமா? ஸோ இந்த ஹோமுக்குள்ளே போய் நம்ம விடணும். ஸோ அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஓவரி மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டா வந்து நான் இந்த என்ட்ரு எடுக்கிறனால நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம விளையாண்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 4 மோட் கொடுத்துருக்கோம்: ஹேடு, மீடியம், எக்ஸ்ட்ரீம், ஈஸி அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஈஸி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், இல்லைனா நான் மீடியம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா. ஸோ நம்ம போகிறோம். இதை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, கீ வச்சு தான். நம்ம அப்பரோ டவுன் ஆரோ, ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா WSAD அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து கொண்டு போகிறேன். ஸோ நம்ம வந்து இது முடிச்சிடுவோம். இந்த லெவல் முடிச்சுட்டு ஒவ்வொரு மோட், அதாவது நம்ம மீடியம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 லெவல் இருக்கும். ஈஸி சூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 10 லெவல். ஸோ எல்லா மோடுக்கும் நமக்கு வந்து 10 லெவல் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த கேம் நம்ம லெவல் முடிச்சிடுவோம். லெவல் முடிஞ்சு. ஸோ இந்த மோட் வந்து மீடியம் லெவல் 1 74 மூவ்ஸில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லெவல் அப்போ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லெவல் போகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கேம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு டூல் தேவைப்படும். என்ன டூல் அப்படின்னா, நம்ம HTML எடிட்டர், HTML எடிட் பண்ணுற மாதிரி ஒரு டூல் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ள எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் ப்ராம்ப்டாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, மேத்ஸ் ஜென்ரேஷன் கேம் யூஸிங் HTML, CSS அண்ட் JavaScript அண்ட் ஃபீச்சர் லைக் எனி மோட் லைக் easy, medium, hard and extreme. Okay, so and suppose the user choose easy, that easy mode gives a minimum 10 level. Okay, so every modes contain 10 levels and good UI and animation. Suppose user level completed, the pop-up message comes to mode level moves display. Okay, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த கேம் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா HTML, CSS, JavaScript வச்சு மட்டும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து மொத்தம் 4 மோடு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து ஈஸி, மீடியம், ஹார்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து யூஸர் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஈஸியில் வந்து 10 லெவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு மோடுமே வந்து 10 லெவல் வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அப்போ ஒரு நல்ல UI, ஒரு அனிமேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பாப்அப் மெசேஜில் வந்து ஒவ்வொரு லெவல் முடியும் போது பாப்அப் மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கோடு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அந்த கோடு நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிடுவோம். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதில் நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, index.html சொல்லிட்டு ஒரு ஃபைலையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நல்லா தான் UI இருக்குது, ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டா? ஸோ வந்து இங்கே வந்து ஈஸி மோட் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். மீடியம், ஹார்ட், எக்ஸ்ட்ரீம் சொல்லி 4 கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லெவல்ஸ் எத்தனை லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ அது எக்ஸ்ட்ரீமில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பாதி தான் காமிக்குது. ரைட்டாக? அது பாதி தான் காமிக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, லைக் எனக்கு வந்து நல்ல ஐ வாண்ட் கிளியர் UI அண்டு கிளியர் விஷுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இந்த கோடு கொடுத்துருக்கு. இதை நம்ம காப்பி பண்ணிடுவோம். இப்போ காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு இது தான் கொடுத்து வச்சுருக்கு. ஸோ இப்போ ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோடு மீடியம் லெவல் 1 மூவ்ஸ் 0 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, ஆரோஸ் வச்சு தான் நம்ம அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு ஆரோஸ் தான் நம்ம வந்து கொண்டு போகணும்.
இப்போ ரைட் ஆரோ, டவுன் ஆரோ, அப் ஆரோ, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகே, நம்ம வந்து இது ஒரு ஒரு லெவல் முடிச்சுட்டு நம்ம வந்து யூஐ மாற்றுவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ வின் பண்ணோன்னா பாப்பப் மெசேஜ் வருதான்னு சொல்லி பார்த்துருவோம். அதையும் பார்த்துலாம் நம்ம கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தானே போகிறோம், நம்ம கரெக்டாக தான் போகிறோம். ஓகே, வின் பண்ணோம். பாப்பப் மெசேஜும் வருது. ஆனால் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஸோ எல்லாமே ஓகே, இதில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஓகே. பட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் நல்லா யூஐ வேணும். அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ ChatGPT போய்ட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா எபோவ் கோட் வந்து ஆல் ஓகே, எபோவ் கோட் வந்து எல்லாமே ஓகே, பட் ஐ வாண்ட் குட் யூஐ, சாரி குட் யூஐன்னு சொல்கிறது பதிலாக மாடர்ன் யூஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் மாடர்ன் யூஐ அண்ட் என்ன கொடுக்கலாம், அனிமினேஷன், நல்ல ஒரு அனிமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இதுவே போதும். அண்ட் மாடர்ன் பாப்பப் மெசேஜ் ஆல்சோ. ஓகேவா? எஸ் ஆல்சோ. ஓகே, என்ட்ரு கொடுத்து பார்ப்போம். ஸோ நமக்கு ஓகே கோட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 2 minutes ஆகும் கைஸ் இது கோட் அடித்து முடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அடித்து முடிச்சிருச்சு. அதுக்குள்ளேயும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே. சரி, நம்ம காட் பண்ணி பார்ப்போம். பழைய கோட் அளவு தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஈஸி, மீடியம், ஹார்டு, எக்ஸ்ட்ரீம். ஸோ நான் ஈஸியாக விளாட்றேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஈஸி. இது என்ன வெறும் பாக்ஸாக வந்திருக்கேன். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. இது வேஸ்ட்டுங்க. இது வந்து மேட்ச் கேமே இல்லையே, இது வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம பழசே வச்சுருப்போம். இந்த பழசை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு, இது வந்து பழைய கோட் நம்ம நார்மல் யூஐ பார்த்தோங்க. ஸோ அதை மட்டும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே சேட்டில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா கீழே வரும். இங்கே வந்து ஐ வாண்ட் ஆட் மோர் யூஐ அண்டு அனிமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, மோர் யூஐ மாடர்ன் யூஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அண்டு அனிமினேஷன்ஸ். ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்து பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு. கரண்ட் கேம் ஒர்க் ஃபைன் பட் ஸ்டில் பேசிஸ் இட் மேக் ஃபீல் மாடர்ன் அண்ட் அனிமினேட்டட். ஸோ ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக தரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் அடிக்க தெரியல அப்படின்னா நான் இதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த பேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணி டெஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கோல் அடிச்சுட்டே இருக்குது. ஓகே, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ நேரம் அடிக்கிட்டு அது ஒரு 2 நிமிஷத்துலேயே அடித்து முடிச்சிருச்சு. அது வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அது பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா நம்ம வந்து ஹார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஸ்டார்ட் சொல்லி சொல்லி பார்ப்போம். இன்னும் பெருசாக வருது. அவ்வளோ கீழே இருக்குது. ரைட்டு. இது எதுக்கு சொல்லுங்கள். இந்த லெவலே இல்லைங்க, பிடிக்கலைங்க எனக்கு. இல்லைங்க, அக்கௌண்ட் அடித்து முடிச்சிருச்சு. அப்படியே காப்பி பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எஸ். ஓகே, நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கு. நம்ம அதை வந்து ஈஸியாக மாற்றிடுவோம். ஸோ மீடியம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஓகே, இது ஓகே தான். இந்த யூஐ ஓகே தான் நமக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு லெவல் முடிச்சுட்டு பாப்பப் மெசேஜ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ பாப்பப் மெசேஜ் வச்சு தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாப்பப் மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒயிட் மாதிரியே இருக்குது, எந்த லெட்டர்ஸுமே வந்து பிளாக் கலரில் இல்லை. ஸோ நம்ம வந்து இது வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து அங்கே ChatGPTலே கொடுத்துருவோம். ChatGPTலே வந்து கொடுத்துருவோம், இல்லைனா நம்மளே மாற்றிடலாம். வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ அதோட லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்கணும் கரெக்டாக. ChatGPTயில் H1 ஒரு கண்ட்ரோல்ஸ் எங்கேயுமே ஆட் பண்ணணும், எல்லாமே RGBயில் கொடுத்து வச்சுருக்காங்க போல். ட்ரான்ஸ்ஃபார்ம் கலர் FFFல கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து ஐ வாண்ட் என்ன எப்படி கொடுக்கலாம். ஐ வாண்ட் ஆல் லெட்டர்ஸ் suitable by background color கொடுக்கலாம். ஐயோ, பேக்ரவுண்ட் ஓகே. மறுபடியும் இந்த ஆன்சர் ஷீட்டில் வருது. ஆன்சர் ஷீட்டில் வந்தாலே ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். ஐயோ, மறுபடியும் இதே பாதியிலே நிறுத்திச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, காப்பி பண்ணிட்டு பேஸ் பண்ணுவோம். நமக்கு ஏதோ ஒரு சம்பவம் இன்றைக்கி இருக்குது, இல்லைன்னா நம்ம முன்னாடி வச்சதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகுது. என்னங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க, வெறும் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கேம் கொடுத்து வேஸ்ட்டுங்க. நம்ம முன்னாடி இருந்ததே ஓகே தான். நம்ம இந்த அப்படியே வந்து கண்ட்ரோல் இஜெட் அப்படின்னு கொடுத்தோம்னா முன்னாடி இருந்ததே ஓகே தான். ஸோ நம்ம முன்னாடி இருக்கிறதே வச்சுப்போம். நம்ம வந்து ஜஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்றணும், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. FF இருக்கிற இடத்துல நம்ம வந்து பிளாக் மட்டும் மாற்றிட்டா போதும். இப்போ நம்ம வந்து இந்த வியூவில் போயிட்டு லைக் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். எஃப் அப்படின்னு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் FFFலாம் வந்திருக்கா. நம்ம கலர் இருக்கிற இடத்துல மட்டும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பிளாக் கலர். ஓகேவா. ஸோ எல்லா கலர் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துலையும் நம்ம பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவோம். சேம் திங் இங்கேயும் எல்லாம் எங்கெங்கே நமக்கு வந்து எஃப்லாம் இருக்கோ. சரி, பார்ப்போம் நமக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனக்கே தெரில. ஸோ இப்போ பரவாயில்ல, இந்த வந்துருச்சு பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஈஸியில் ஸ்டார்ட் சொல்லி கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லெவல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, வின் பண்ணியாச்சு. ஸோ இங்கே மட்டும்தான் நமக்கு இன்னும் வந்து பிளாக் கலர் வரல. அது எங்கே இருக்குது, மோடு ஈஸி லெவல் 1 மூவ்ஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியலையே. போய் பார்ப்போம். இந்த இங்கே இருக்குது கலர். ஓகே, அப்படியே பிளாக் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் யூஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாய் ஒரு லெவல் மட்டும் முடிச்சு பார்ப்போம். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, வின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஓகே எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லெவல் போகுது. ஓகே, ஸோ இந்த யூவையும் ஓகே, இந்த இதுவும் ஓகே. ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த லைக் இந்த சேட் எல்லாம் உங்களுக்கு வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேமோட ஃபைல் உங்களுக்கு வேணும்னாலும் நான் வந்து கூகுள் ட்ரைவில் போட்டு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா. அதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.